இது பண்ண வேண்டாம். நைட் டைம் இதை பண்ண வேண்டாம். நைட் டைம் தாய்ப்பாலை ஸ்கிப் பண்ணிட்டு பவுடர் பால் கொடுக்க வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பகலில் எப்படியாவது கஷ்டப்பட்டு தாய்ப்பால் கொடுத்துரும். நைட் டைம் அம்மா தூங்கட்டும், இல்லை அம்மாவுக்கு போதுமான அளவு பால் வரலன்னு சொல்லிட்டு பவுடர் பால் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது பண்ண வேண்டாம். நைட் டைம் தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியம். அம்மாவுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. ஏன்னு வைங்களேன், நைட் டைம் அம்மா குழந்தைக்கு எவ்வளோ பால் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் 24 ஹவர்ஸுக்கும் குழந்தைக்கு இவ்வளோ பால் தேவைப்படுதுன்னு அம்மாவுடைய பிரெயின் கால்குலேட் பண்ணும். நைட் டைம் கொடுக்குற பாலோட அளவை தான் ப்ரொலாக்டின்கிற ஹார்மோன் வேலை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பால் உற்பத்தி பண்ணும். ஸோ நைட் டைம் ஒரு வேளை 2 வேளை கூட தாய்ப்பால் கொடுக்காம மற்ற பாலை கொடுத்தோம்னா ஸோ குழந்தைக்கு இவ்வளோ தான் கம்மியாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரெயின் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ நாளடைவில் தாய்ப்பால் கம்மியாகும். அம்மாவுக்கு மிக முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, பால் சுரக்கிறத தாய்ப்பாலை தக்க வைக்கிறதுக்கு நைட் டைம் ஃபீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கும் நைட் டைம் பால் கொடுக்கறது ஹெல்ப் பண்ணும். அதை விட இமோஷனல் பாண்டிங், இமோஷனல் கனெக்ட் குழந்தைக்கு கிடைக்கும். அது மட்டுமா, குழந்தைக்கும் பெனிஃபிட் இருக்கு. பிரெயின் க்ரோத், பாடி டெவலப்மெண்ட், இது ரெண்டுமே நைட் டைம் குடிக்கிற தாய்ப்பால்னால நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கும் தாய்ப்பால் ரொம்ப அவசியம்.